உங்கள் முழங்கால்களுக்கு என்ன பிரச்சனை சிஸ்டர்? முட்டு ஒரே வலி. எத்தனை வருஷமா இருக்கு? சரி, மடக்கவும் முடியாது, நிமிர்த்தவும் முடியாது. ஹல்லேலூயா. ஒரு வேலையும் செய்ய முடியாது. வேலையெல்லாம் புருஷனா செய்கிறாரு. சரி, நமக்கு ஒரு ஸ்கெட்சு போடுவோம். ஒரு 2.5 மணி நேரம் நின்றுட்டு ஆராதனை செஞ்சு பார்த்தா என்ன? இன்றைக்கி வேண்டாம், பயப்படாதீங்க. 2.5 மணி நேரம், நான் 4 மணி நேரம் நிற்கிறேன். ஆனால் உங்களுக்கு சாயறதுக்கு ஆளுக்கு ஒரு டேபிள் தரலாம். 2.5 மணி நேரம் நின்றுட்டு எந்த வழியாக இருக்கட்டுமே ஆராதனை செய்ய முடியுமா? இல்லை கர்த்தருக்காக 2.5 மணி நேரம் இதே இடத்துல நிற்க முடியுமா? நிற்க முடியும்னு திராணி உள்ளவர்கள் கையை தூக்குங்க. என் பொண்டாட்டி கட்டாயம் தூக்க மாட்டான். சரியாக போச்சு. இல்லையா? உன் கை பாதியில் நிற்குது. யூ ஆர் 0. எல்லாரும் தூக்குனாக்கா தூக்கிறான். 2.5 மணி நேரம். அப்போ எல்லோரும் தூக்கியாச்சுல்ல. நான் ஒரு நாள் சொல்லுவேன், 2.5 மணி நேரம் நின்றுட்டு ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தப்படலாம் இல்லை? அதுக்கு முன்னே காலில் இருக்கிற பலன் எல்லாம் இறங்கி வரட்டும், பலவீனங்களாம் ஓடி போகட்டும். ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி, ஆண்டவரே இந்த மகளுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த வலிகளை கர்த்தராகிய தேவன் எடுத்து போடுவீராக. ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். ஆமென் சொல்லி கையை தட்டி அமருங்க. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் இருக்கிறவங்க ஒரு சிலர் தூங்குறாங்க. அப்போ நின்றுட்டு நம்ம ஊழியம் செஞ்சால் விழுந்தா டமார்னு கேட்கும்ல. என்ன ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருக்க வேண்டியதுதான் இல்லையா? அவன்ட்டு சேரலெல்லாம் எடுத்து மாற்றிட்டு ஒரு நாள் நிறுத்தி கர்த்தருக்காக அந்த உலகத்திற்காக ஒரு ஆராதனை. ஆனால் நான் மட்டும் என்ன ஒருவேளை சேரில் உட்காருவேன். இத்தனை வருஷம் நான் தானே நின்னேன். நான் ஒரு நாள் உட்காந்து உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், நீங்கள் நின்றுட்டு அதை கேளுங்க. ஆயத்தப்படலாமா? எது சரி? அதான் உங்களை கூட நானும் நிற்கணுமா? இப்போ உங்களுக்கு தோணும் நீங்கள் நிற்கிறது தேவபலன்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் நிற்கிறது இருக்கிறது சாத்தானுடைய பலனா? தேவனுடைய பலன் வந்து எல்லோருக்கும் தான், உங்களுக்கு எனக்கும் சேர்த்து தான். ஜெபமும் உங்களுக்கு எனக்கும் சேர்த்து தான். ஹல்லேலூயா. அதை அடைய வேண்டும். ஏன் இத்தனை காலம் இந்த வியாதிகள் நம்மை விட்டு விலகவில்லை? ஏன் இத்தனை காலம் இந்த ஓத்திரங்கள் நம்மை விட்டு விலகவில்லை? முற்றுப்புள்ளி வைக்கணுமா வைக்க வேண்டாமா? அதான் சபையில் வந்து தூங்கணுமா தூங்கணும்? காரணம் நீங்கள் தான். இல்லையா? ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஆகவே தூக்கம் வரும்போதெல்லாம் என்ன செய்யணும்? சாத்தான் உங்களுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இப்போ சாத்தானே எப்படி? சரி, உங்களுக்கு ஜெப வல்லமை இல்லை, ஒத்தைக்கு இருந்து கையடிங்க, யாரும் வேண்டான்னு சொல்லலையே இல்லையா? அப்போ ஒருவர் கையடிக்கும்போது தூக்கம் நல்லா வரும்போது 2 கையை வச்சு நல்லா தட்டட்டும். அப்போ நாங்களும் சேர்ந்து தட்டிடுவோம்ல. ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சாத்தானை அடிக்கிற அடிதான் அந்த கரவோசை. உற்சாகமா கையை தட்டலாம். கர்த்தரை திரும்பி பார்க்க வைக்கிறதா இந்த கரவோசை. கரவோசை ஒன்று அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பலன் இறங்கி வருவதற்கு கையை தட்டுனா அவர் பரலோகத்தில் பார்ப்பார் யாரெல்லாம் நல்லா தட்டுறாங்க, யாரெல்லாம் சோர்ந்து போய் தட்டுறாங்க, யாரெல்லாம் பலவீனமாக தட்டுறாங்க. அப்போ தட்டுற இடத்துல என்ன வியாதி இருக்கோ அதெல்லாம் பார்த்து பார்த்து விடுதலை தந்துட்டு போயிட்டே இருப்பார் நம்ம தேவன். ஹல்லேலூயா. அவர் வருகிற தேவன், வரப்போகிற தேவன், இருக்கிற தேவன், இருந்திருக்கிற தேவன், இங்கே வந்த தேவன், நம்முடைய தேவன், எலியாவின் தேவன், எசேக்கியேலின் தேவன், ராஜாதிராஜன், தாவீதின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேல் தேவன், யூதாவின் தேவன். ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி என்னோட தேவன்,
உங்களோட தேவன். ஹல்லேலூயா. அவருக்காக உட்கார்ந்தாலும் நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா. எப்போதும் நான் தட்ட சொன்னாதான் தட்டக்கூடாது. வசனம் யாரை தொடுகிறதோ அவர்கள் கையை தட்டணும். இல்லை எல்லாரையும் தட்ட கையை தட்டணும். இப்போ நான் கையை தட்டி சொன்னா நீங்க கையை தட்டுறீங்க, அது ஒரு கீழ்ப்படிதல். ஆனா வசனத்தில் ஏவி கையை தட்டுகிறவர் எத்தனை பேரு? வசனத்தை பிடிச்சு கையை தட்டுற எத்தனை பேரு? ஆனா ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க எப்படி 2.5 மணி நேரம் நிற்க போறீங்க? நிற்க போறோம். 2.5 மணி நேரம் நிற்க போறோம். என்ன ரெடியா? ஆவியானவர் சொல்லி தான் கேட்குறேன், ரெடியா? இங்க நின்னா தேசம் மதுரம். ஹல்லேலூயா. அது ஒரு கடைசி ஜெபமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டாள். நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிட இல்லை பார. ஆமென் சொல்லி கையை தட்டலாம். ஹல்லேலூயா. 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 யூதா வேத புஸ்தகத்திலிருந்து 19வது வசனத்தை வாசிப்போம். யூதா வேத புஸ்தகம் ஒரே அதிகாரம் 19வது வசனம். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும். ஆமென். ஹல்லேலூயா. திரும்பவும் வாசி. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்கள். ஆவி இல்லாதவர்கள் பிரிந்து போவார்கள். கணவன் மனைவியாய் இருந்தாலும் பிரிந்து போவார்கள். பரிசுத்த ஆவி இல்லை என்று சொன்னால் இயேசுவிடத்திலிருந்து நீங்கள் பிரிந்து போவீர்கள். ஆகவே இயேசுவுக்கும் நமக்கு உள்ள உடன்படிக்கை என்ன? கயிறு என்ன? சங்கிலி என்ன? என்ன? பரிசுத்த ஆவியினால் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரிந்து போகாதபடிக்கு பரிசுத்தம் என்ற கயிறு நமக்கு இல்லாவிட்டால் சாத்தான் பிரிச்சிருவான். தேவனிடத்திலிருந்து முதல்ல பிரிச்சிருவான். ரெண்டாவது கணவனிடத்திலிருந்து மனைவியிடத்திலிருந்து பிரித்து விடுவார்கள். ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே ஒருவன் பிரிந்து போகாதபடி இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இந்த கடைசி நேரத்தில் கடைசி காலத்தில் வேண்டும். மாம்ச யுத்தெல்லாம் செல்லாது. மாம்ச யுத்தெல்லாம் அது அழிவுக்கு எதுவானது. பரிசுத்த ஆவியானுடைய யுத்தம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் சுமூகமாக வாழ முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா மந்திரங்கள் உச்சகட்டம் கிரியை செய்கிற காலம் இது. மந்திரங்கள் எல்லாம் உச்சகட்டம். என்றால் உலகத்தை அழிப்பதற்கு அந்தி கிறிஸ்து ஆளுகைக்குள்ள உலகத்தையே கொண்டு வந்து விட்டான். அப்படினால் படித்தவங்க கூட MBBS படித்தவனும் மந்திரவாதம் செய்கிறான், PhD படித்தவனும் மந்திரவாதம் செய்கிறான், ஸ்காலர்ஷிப் எடுக்கிறவனும் மந்திரவாதம் செய்கிறான், இயேசு கிறிஸ்து அறிந்தவனும் மந்திரவாதம் செய்கிறான், ஊழியம் செய்கிறவனும் மந்திரவாதம் செய்கிறான். அப்படினால் அந்த கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் அவன் ஆளுகை செய்து விட்டான். இதுவே கடைசி காலத்தினுடைய எக்கால சப்தம். ஒரு சம்ம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே பாடுவோம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார்.
இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சேர்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்தே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரிபாத்து வேதாவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரிபாத்து வேதாவை போல் தத்தளித்தாலும் ஜெயம் தரும் தேவனுண்டு பயம் நீக்கி பாதுகாப்பார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா 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 அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டு, உற்சாகமா கையை தட்டு, உற்சாகத்தோடு கையை தட்டு, சோர்ந்து போகாமல் கையை தட்டு. நம்முடைய தேவன் நம்முடைய பக்கம் திரும்பும்படியாய், நம்முடைய பிரச்சனைகளை அவர் பார்க்கும்படியாய், பிரிவினை ஆவிகளை அவர் அழிக்கும்படியாய் இருக்கிற இடத்தில் உற்சாகத்தோடு கையை தட்டி சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். ஹல்லேலூயா. வாசிப்போம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 5, 6, 7. ஹல்லேலூயா. என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அடிப்பேன். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து கருத்து போனேன். ஏனென்றால் பின்வாங்கி போன ஒரு கிறிஸ்தவன் மறுபடியும் தன்னை நோக்கி வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. நீ மனந்திருந்தி வா மகனே, நீ மனந்திருந்தி வா மகளே என்று அவர் காத்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நீ பின்வாங்கி போனாய், ஆனால் ஆண்டவர் உன்னுடைய வரவை எதிர்பார்த்து இளைத்து இளைத்து கருத்து மெலிந்து போனார். கர்த்தர் மெலிந்து போகிற அளவிற்கு நம்முடைய பாவங்களும் நம்முடைய பின்வாங்குதலும் நம்முடைய கீழ்ப்படியாமைகளும் இருக்கிறது. அதற்காக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? தேசத்துக்கு ராஜ்யத்திற்கு உனக்கையும் தேசத்தின் வாசல்களில் அவர்களை தூற்றுக்கூடையாய் தூற்றி போடுவேன். அதாவது வேண்டாம் இனி எனக்கு என்று எரிந்து போடுவேன். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. நீ எனக்கு வேண்டாம், நான் ரொம்ப நாளம் காத்திருந்தேன், நீ திரும்பி வரல, ஆகவே நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தூக்கி வாசலிலே வீசி எறிவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நெக்ஸ்ட்,
ஏன் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பாதபடியினால் நான் அவர்களை பிள்ளைகளற்றவர்களாக அழிப்பேன். இதுவே கர்த்தர். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? சொல்லியும் கேளலனா வேரோட பிடுங்கி அழிச்சிருவேன், எரிந்து அழிப்பேன். பிடுங்கி எரிந்து அழிப்பேன். யாரும் எடுத்து நடக்கக்கூடாது. ரெண்டாவது திரும்பி. ஆகவே ஒன்றுக்கும் உதவாதபடி மாற்றப் போகிறார் தேசத்தையும் ராஜ்யத்தையும் கீழ்ப்படியாத பிள்ளைகளையும். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய உக்கிரகம் தேசத்தில் இறங்கி வரும். அதற்கு அடையாளம் இதோ 2 ப்ராப்பசி